அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு, எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உங்களுக்கு அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் தன தானியத்திற்கும் எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாமல் பார்த்துக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில பரிகாரங்கள் பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இருக்கும். ஆனால் அதை செய்யக்கூடிய அந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சக்தி வாய்ந்ததாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலன்களும் நமக்கு வேகமாகவும் கிடைக்கும், நல்ல ஒரு பணவரவையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கு செய்யணும். முதல்ல நாளைய நாளினுடைய சிறப்பு குறித்து பார்த்துட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை ஏன் செய்யணும், ஏன் இந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் 16ஆம் தேதி, ஆணி மாதத்தின் 2ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக 2 சிறப்பான சேர்க்கைகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு 2 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. இந்த 2 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரியது. இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திங்கட்கிழமை நாளாக இருக்குது இல்லையா, சந்திரனுக்கு உரியதுன்னு சொல்லியாச்சு இல்லையா, அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2, இங்கே அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது இது ஆணி மாதத்தின் 2ஆம் தேதி, அப்போ இங்கேயும் நமக்கு 2ன்னு வருது. இப்போ 2 சேர்க்கை அற்புதமாக நமக்கு சேர்ந்துருக்கு. அதுவும் திங்கட்கிழமை நாளில் இந்த 2ங்கிற எண் தேதியில் வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்று மதியம் 2 மணி 4 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதியும் இருக்குது. அதுவும் தேய்பிறை பஞ்சமி, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த திதி முடிகிற நேரமும் பார்த்திங்கன்னா இந்த 2 அப்படின்னு வருது. இந்த கிழமையும் 2ங்கிறதுக்கு உரியது, இந்த தேதியும் 2ங்கிறது, எல்லாமே இப்படி 2ங்கிற எண்ணோட மேட்ச் ஆகிருக்குது. சக்தி வாய்ந்த இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய முறையில் ஒரு பணவரவு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதுவும் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது அபரிமிதமான செல்வம் சேரும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். சரி, நீங்கள் இப்போது இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் குறித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அதிகாலையிலேயே 6:42 இருந்து 7 மணிக்கிடையே உள்ள நேரம், மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 நிமிஷம் கிடைக்கிது. இந்த 18 நிமிஷத்துக்குள்ளே தான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம். அதுவும் இந்த 6:42 7 மணி வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 6 to 7 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திர ஓரையாகவும் இருக்குது. கரெக்டாக சந்திரனுக்குரிய நாளில் சந்திரனுக்கு உரிய ஓரை அப்படிங்கிறதே சிறப்பு. அதுலேயே இந்த பணவசிய நேரம் வந்திருக்கிறது இன்னும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இதை செய்யறதுக்கு நீங்கள் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. காலையில் எழுந்த உடனேயுமே கூட நீங்கள் டைரெக்டாக இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஏன் நம்ம 2 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2ங்கிற எண் இந்த நாளில் அதிக எனர்ஜூட்டப்பட்டதாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எண்ணில் நம்ம காசை எடுத்துக்கிறோம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் நீங்கள் இதை கழுவுறது அப்படிங்கிறது நல்லது. அதன் பிறகு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவைப்படுறது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. நல்ல ஒரு பணவசிய பொருளாகவும் பார்க்கப்படுது. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காயை எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ இந்த 2 பொருள் தான் நமக்கு வேணும். ஒன்று ஏலக்காய், ஒன்று 1 ரூபாய் நாணயம். இப்போ இது 2ஐயும் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் சேரணும்னு சொல்லி உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்களை நீங்கள் வேண்டிக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது. அப்படி எண்ணிக்கை கணக்கோடு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11 முறை இதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சுவிட்ச் வேர்டானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். கவுண்ட் கவுண்ட் கவுண்ட், இதுதான்.
இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்ற மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் பீரோலெல்லாம் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் கற்பனை பண்ணிவிட்டு இந்த ஏலக்காயும் இந்த ₹1 நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அரிசி வைக்கக்கூடிய பாத்திரம் இருக்குது இல்லையா, ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா அப்படியே மூட்டைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. இது மாதிரி எதில் போட்டு வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதில் நல்லா ஆழமாக தோண்டி இந்த ₹1 ஏலக்காயும் வந்துட்டு இந்த அரிசி பானைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சுருங்க. ஏற்கனவே இது போல் அரிசியில் காசு மறைச்சி வைக்கும் பழக்கம் இருந்ததுன்னா அந்த காசை நீங்கள் இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சந்திரனுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்க்கும்போது அரிசியை வந்து சொல்லலாம். இன்றைக்கி கரெக்டாக சந்திரனுக்கு உரிய இந்த சேர்க்கைகள், அதாவது அந்த எண்ணானது மேட்சாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்குரிய தானியத்தில் அவருக்குரிய எண்ணான 2ங்கிற இந்த நாணயத்தையும் நம்ம உள்ளே வைக்கும்போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எப்போதுமே அரிசிக்குள்ளார ஏதாவது ஒரு சில்லறை காசு அல்லது ரூபாய் நோட்டு இருக்கிறது அதிகப்படியான பணவரவை வந்து கொடுக்கும். நம்ம ரூபாய் நோட்டாக வைக்கலினாலும் பரவாயில்ல, இது போல் காசு வைக்கிறது சிறப்பு. இது வந்து அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அரிசி தீர தீர மேலே மேலே நீங்கள் கொட்டிகிட்டே வந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 2 மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய அந்த பழைய ஏலக்காயை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. ரூபாயை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். ஆனால் நாளைக்கு நமக்கு வரக்கூடிய அந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா அதி அற்புதமானது. ஏன்னா ஆணி 2, அது கூடவே திங்கட்கிழமை, மேலும் அந்த திதி முடிகிற நேரமும் மேட்சிங்காக இருக்குது, தேய்பிறை பஞ்சமியும் இருக்குது, இத்தனையும் சேர்ந்துருக்கு. மேலும் சந்திர ஓரையில் வரக்கூடிய பணவசிய நேரமும் வந்து இருக்குது. அதனால் யாருமே வந்து இதையை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.